போன வாரம் பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு சர்ச் ஆஃப் ஆந்தியோக். சரியா? எல்லாரும் சொல்லுங்க, சர்ச் ஆஃப் ஆந்தியோக் சொல்லுங்க. இது ஆதியில திருச்சபைகள் ஆரம்பிக்கப்படும் பொழுது உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சபை. சரியா? ஒரு முக்கியமான ஒரு சபை. The unique things about this church, இந்த சபையை உண்டு பண்ணினவங்க not apostle, not pastors. இந்த சர்ச்சை உருவாக்குனது lay people, ordinary people. இந்த சபையை என்ன பண்ணினார்கள்? உருவாக்கினார்கள். அதுதான் அந்த சபையோடைய ஒரு யூனிக்னஸ். இன்னும் இந்த ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த பிரசங்கம் என்று. We can learn many lessons from this church. இந்த சபை நமக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. In fact, as a Christian, as a pastor, as a church, we can நல்ல ஸ்டடி பண்ணினீங்கன்னா அந்த சர்ச் மூலியமாக நிறைய பாடங்களை நாம் கற்று அறியலாம். ஸோ அந்த பாடம் என்று சொல்லும் பொழுதுதான் போன வாரம் பாஸ்டர் ரெண்டு முக்கியமான பாடத்தை உங்களுக்கு நான் டீச் பண்ணின. The first point that I shared last week, okay, about this church, okay, the church that led by the Spirit. அதாவது இந்த சர்ச் மெம்பர்ஸ், இந்த சர்ச் தலைவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா சொந்த புத்தியில, சொந்த ஞானத்துல சபையை அவங்க என்ன பண்ணல, கட்டல. They waited what the Spirit of God tell them. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு அதன்படி அந்த சர்ச்சை என்ன பண்ணினார்கள், கட்டினார்கள். And what happened? Because அவங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு வெயிட் பண்ணி கர்த்தருடைய லீடிங் பிரகாரம் சபையை கட்டினபடினா அந்த சபையில தேவனுடைய கரம் வெளியப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். Okay, that was the first point pastor shared last week. ரெண்டாவது, அந்த சர்ச்சோடைய ரெண்டாவது strength that we can learn from that church was discipleship. Discipleshipனா என்ன அர்த்தம்? Put it in a very easy way. இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், ஒரு ஸ்ட்ரீட்ல போய் பிரசங்கம் பண்றேன். என்னுடைய செய்தியை கேட்டு 10 பேரு அதை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வராங்க. அப்ப அந்த சர்ச்சுக்கு வருகிறவர்களை எப்படி நம்ம கூப்பிடுறோம்? விசுவாசிகள் என்று சொல்லி கூப்பிடுறோம். We call them as a believer because message நான் ஷேர் பண்ணின பிறகு they believe the message, they believe in the Lord Jesus Christ. So when they came to church, அவர்கள் யாரு? believers. But ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போக கூடாது. Of course they are believers, but still they are baby believers. இன்னும் வளராத விசுவாசிகள். அப்போ இந்த வளராத விசுவாசிகள் தொடர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் they have to go through certain process. அந்த process தான் discipleship. விளங்குதா? அப்போ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் about the church of Antioch? சரியா? இந்த lay people, சாதாரண ஜனங்கள் போய் தெருவுல சரியா வேலை செய்கிற இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அந்த நற்செய்தியை போய் சொன்னார்கள். அதை கேட்டு திரளான ஜனங்கள் சபைக்குள்ளாய் வந்த பிறகு பவுலும் பர்னபாசும் என்ன பண்ணினார்கள்? They determined that the church got to go through the process of discipleship. And therefore அவர்களோடு தங்கி இருந்து என்ன பண்ணினார்கள்? நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள், வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். So that everyone will grow in the Lord. Okay, அந்த ரெண்டு பாயிண்ட போன வாரம் நம்ம படிச்சாச்சு. If you want to hear further, போன வாரம் நான் யூடியூப்ல என்னோட செய்தி நான் அனுப்புனேன். அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு மறுபடியும் பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு The Church of Antioch. ஓகே, அது கீழே உள்ள ஒரு சப் டைட்டில் என்னதுன்னா ஒரு முக்கியமான பாடம். சரியா? A mission church. சொல்லுங்க, a mission church னு சொல்லுங்க. மிஷன் சர்ச் னு சொல்லும் பொழுது தமிழ்ல நினைக்கிற அருள் பணி, அருள் பணின்னு சொல்லும் பொழுது I think mission church. இந்த சபை நன்றாய் மிஷன் பண்ணுகிற சபை. is a church with mission. This is another lesson we can learn from the church. Okay, when talking about mission, அருள் பணின்னு சொல்லும் பொழுது pastor, what you mean by mission? நன்றாய் கவனிக்கணும். Those days, I'm talking about 2000 years ago, church எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்களுக்குள்ளாய் இதய துடிப்பு இருந்துச்சு. ஒரு கோல் இருந்துச்சு, லைஃப்ல ஒரு கோல் இருந்துச்சு. அந்த இதய துடிப்பு, அந்த கோல் என்று சொல்லும் பொழுது ஓகே, அது எது குறித்துனா ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய ஊழியத்தை செய்து முடித்த பிறகு, இயேசு கிறிஸ்து எதுக்கு உலகத்துக்கு வந்தாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்.
ஜீசஸ் உடைய அல்டிமேட் கோல் வாஸ் to die on that cross. அது நீங்கள் மறந்து போக கூடாது. மனுஷனுக்கு salvation எடுத்து கொடுக்க அவர் என்ன பண்ணினாரு? தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து சிலுவையிலே தன்னுடைய வேலையை முடித்தார். விளங்குதா? He died on that cross. என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஊழியத்தை தொடர்ந்து இந்த மிஷன் வேலையை பணியை நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு மேண்டேட் கொடுக்கிறார். அந்த மேண்டேட் நீங்க எங்க வாசிக்கலாம்? சரியா? Firstly, you can read in the book of Mark chapter 16. Second mandate you can read in Matthew chapter 28. விளங்குதா? So இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா வீட்ல போய் வாசிங்க that two mandates, the two mission God gave to the churches, God gave to the leaders. Okay, இன்னைக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்? The first mandate, the book of Mark chapter 16 verse 15 and 16. The book of Mark chapter 16 verse 15 and 16. அதை முதல்ல வாசிங்க. வாசிச்ச பிறகு I will go back to the church of Antioch. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். So what was that mission mandate? சரி, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். He said to them, go into all the world and preach the gospel to all creation. Whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. Can you see? இந்த வார்த்தையை 40 நாள் கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? ஜெருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு இயேசு மறுபடியும் பரத்துக்கு எடுக்கப்பட்டுட்டாரு. சரியா? ஜீசஸ் went back to heaven. அப்போ உலகத்துல இருந்த கிறிஸ்தவர்கள் தலைவர்கள் சீடர்களுக்கு உள்ளத்துல ஒரு இதய துடிப்பு இருந்துச்சு. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? எங்களுடைய எஜமான் எங்களுக்கு கொடுத்த மேண்டேட், அந்த மிஷன் மேண்டேட் நாங்க என்ன பண்ணணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். விளங்குதா இல்லையா? சோ இந்த ஜெருசலேம் சர்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது அந்த எக்ஸ்பென்ஷன்ல பெர்சிக்யூஷன் இருந்துச்சு. The Rome and then the Jewish people என்ன பண்ணுகிறார்கள்? கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்கள், கிறிஸ்தவர்களை நெருக்கினார்கள். அப்போ என்ன ஆகுது? முதலாவது நம்ம போன வாரம் இந்த காரியத்தை நான் சொன்ன ஸ்டீஃபன் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். For the sake of Jesus Christ. சரியா? ஸ்டீஃபன் என்ன பண்றாங்க? கல்லை எடுத்து அடித்து அவனை கொலை செய்கிறாங்க. He died. அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு கிறிஸ்தவர்களுக்கு பயம் வந்துச்சு. இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு போல்ட்னஸ் வந்துச்சு. அந்த போல்ட்னஸ்ல சரியா அந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? They ran away from Jerusalem. They went to Gentiles land. அந்நியர்கள் புறஜாதிகள் சரியா இருக்கின்ற பூமிக்கு அவங்க என்ன பண்ணுகிறார்கள்? கடந்து போகிறார்கள். போன ஒரு சிலர் தான் அந்தியோக் பட்டணத்துக்கு வராங்க. You understand? Now அந்தியோக் பட்டணத்துக்கு வந்த பிறகு என்ன வேலையை அவர்கள் செஞ்சிருப்பார்கள்? நன்றாக கவனிக்கணும். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அவர்களுடைய இதய துடிப்பு என்னது? அவங்களுக்கு ஒரு மேண்டேட் இருக்குது. எங்க போனாலும் நாங்க என்ன பண்ணணும்? We got to preach, we got to share, we got to be a witness for the Lord Jesus Christ. அப்போ அங்க போன பிறகு அவங்க என்ன பண்றாங்க? காஸ்பலை ஷேர் பண்றாங்க. அதுதான் மிஷன், அதுதான் மிஷன். அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போகிறோம். எப்படி இந்த மிஷன் பணியை செய்தாங்க? What we can learn from that missionary. சரியா? எப்படி நம்ம சர்ச்சையும் ஒரு மிஷன் சபையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இதை இன்றைக்கு நாம் கற்று அறிய போகிறோம். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய முதல் பாயிண்ட்டுக்கு நான் போகிறதுக்கு முன்ன நான் முதலாவது என்னுடைய இன்ட்ரோடக்ஷனை நான் சொல்லிடுறேன். அந்த ஜனங்களுக்கு, அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் பாரம் அவர்களுக்கு இருந்துச்சு. சரியா? இது எஜமான் கொடுத்த ஒரு கட்டளை. We must be faithful to our Lord. சரியா? அந்த பய பக்தி அவர்களுக்கு இருந்துச்சு. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஆண்டவராக இருக்கிறாரு. ஆனபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறபடி நாங்கள் வாழுவோம் என்று சொல்லி கீழ்ப்படுகிற தன்மை இருந்துச்சு. சரியா? இன்னைக்கு நமக்கு அந்த கீழ்ப்படுகின்ற தன்மைகள் இருக்குதா? ஒரு கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன், not only obedient heart, அதுக்கு மேலாக இவங்க ஏன் அவ்வளவு தூரம் புறப்பட்டு போய் சரியா அவங்களுக்கு தெரியும், கான்சிக்வன்சஸ் தெரியும்.
கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை போய் சொன்னா சரியா மரணம் சம்பவிக்கலாம் என்று சொல்லி அறிந்தும் அவங்க என்ன பண்றாங்க? They took the risk and they go and shared the gospel. They took the risk. Why? Because அவங்களுக்கு தெரியும் அந்த ரட்சிப்பு இருக்கு தெரியுமா, அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், அது பெரிய ஒரு பொக்கிஷம். நாங்க மட்டும் ரட்சிக்கப்பட்ட பத்தாது. இயேசு தெளிவாய் சொல்லிட்டாரு, அவர் ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு salvation இருக்குது, ஏற்றுக்கொள்ளலன்னா they will be condemned சொல்லி எழுதி இருக்குது. talking about சரியா heaven, it is talking about hell. அப்போ ஜனங்கள் வந்து பாதாளத்துக்கு போக கூடாது, நாங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போக கூடாது என்று சொல்லி அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது அவங்களுக்கு ஆத்துமா பாரம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஆத்துமா பாரம் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய இதய துடிப்பு என்ன? உங்களுடைய ஆத்துமா பாரம் இருக்குதா என்று சொல்லி இந்த ஒரு கேள்வி கூறியோட தான் நம்ம பாயிண்ட் நம்ம போகணும். Always remember, what is your heartbeat? As a Christian, do you have that same heartbeat? Do you have that same heartbeat? இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த ஆத்துமா பாரம் இருக்குதா? மற்றவர்கள் அழிந்து போகிறார்களே, they people, many people going to be condemned. அனுப்படினாலே நான் செயல்படுவேன் என்று சொல்லி செயல்படுகிறோமா? இந்த ஒரு கேள்விக்குறியோட என்னுடைய பிரசங்க தலைப்புக்கு நான் போகிறேன். நன்றாக கவனிக்கணும். மறுபடியும் அந்த மிஷன் என்று சொல்லும் பொழுது, அருள் பணி என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான சரியா மிஷனுக்குள்ள ஈடுபட்டார்கள். ஒன்னு லோக்கல் மினிஸ்ட்ரி, லோக்கல் மிஷன். இரண்டாவது வந்து குளோபல் மிஷன். லோக்கல் மிஷன், குளோபல் மிஷன். அப்ப இந்த லோக்கல் மிஷன்னா என்ன, குளோபல் மிஷன் என்பது என்னதுன்னு சொல்லி அதை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். and then from there we going to apply that to our local church. okay, வாசிங்க பாஸ்டர் கூட வாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனம் 19 20. the book of Acts chapter 11 verse 19 to 20. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிகே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சீரேனி பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி, ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? கிரேக் ஜனங்கள் மத்தியில பேசுகிறார்கள். that means they are not talking to the Jewish, they were talking to the Gentiles. கிரேக் ஜனங்கள் மத்தியில பேசுகிறார்கள். பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஓகே, நான் ஆங்கிலத்துல ஒரே ஒரு பாயிண்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட் வாசிக்கிறேன். சரியா? some of them however men from Cyprus and Cyrene went to Antioch and began to speak. Can you see? அதை underline பண்ணுங்க. to the Greeks also, telling them the good news about the Lord Jesus Christ. நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன பண்ணுகிறார்கள்? அந்தியோக்ல போய் கிரேக்கு ஜனங்கள் மத்தியிலே பேசினார்கள். இந்த கதை வந்து நல்லா லைவ்லியா வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சரியா? 2000 வருஷத்துக்கு முன்ன இந்த அந்தியோக் சபை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வர்ணிக்க உங்களுக்கு தெரியும். Okay, firstly you must understand about this church and இந்த பட்டணம் அந்தியோக். during that time இந்த அந்தியோக் பட்டணம் வந்து it was like capital for the Rome. firstly now அப்படினா எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, எத்தனை பேர் கோலம்பூருக்கு போயிருக்கீங்க? நம்மளுடைய கேபிட்டல் சிட்டி, ரைட்? அங்க போனீங்கன்னா நீங்க எதை பார்க்கலாம்? நீங்க very busy town, correct? not only that, it was கோலம்பூர் னு சொல்லும்போது busy business hub, right? so whenever the Bible talk about Antioch, உங்களுடைய மைண்டுக்கு வரணும் கேபிட்டல் சிட்டி. those days வந்து அந்த இடத்துல வந்து நிறைய வியாபாரிகள் இருந்தார்கள், நிறைய businessmen, tycoon, rich people எல்லாரும் தங்குற இடம். அந்த இடத்துல வந்து நிறைய business opportunity இருந்துச்சு. மூன்றாவது, இந்த அந்தியோக் பட்டணத்துல வந்து ஒரு முக்கியமான போர்ட் இருந்துச்சு. போர்ட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல இருக்கின்ற எல்லா ஜனங்களும் சரி என்ன பண்ணலாம், அந்த ஊருக்கு வரக்கூடிய அவங்களுக்கு அந்த வசதி இருந்துச்சு. you understand? so business hub, capital city, and not only that, நீங்க அந்தியோக் பட்டணத்துக்கு போனீங்கன்னா எல்லா தேசத்தாரும் அந்த இடத்துல தங்கி இருந்தார்கள். very busy place, right? இந்த busy placeக்கு தான் யாரு போகிறா?
ஒரு சில நார்மல் பீப்பிள், நார்மல் கிறிஸ்டியன் வந்து because of the persecution, சரியா, they ran, they came to Antioch, they spread the gospel to the localized people. Understand? அப்போ அந்த ஜனங்களுடைய தரிசனம் பாருங்க, அந்த ஜனங்களுடைய மிஷன் பாருங்க. நம்ம வந்து எங்க முதலாவது சுவிசேஷத்தை சொல்லணும், எங்க நம்ம தங்குறோமோ அங்க இருக்கின்ற பட்டணத்துல இருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி அவங்க நமக்கு டீச் பண்றாங்க. மீனிங் டு சே, இப்போ நீங்களும் நானும் எந்த பட்டணத்துல நம்ம வாசம் செய்யறோம்? உளுத்திராம நம்ம வாசம் செய்யறோம். அப்போ நம்மளுடைய முதலாவது பிரைமரி மிஷன் இவாஞ்சலிசம் என்று சொல்லும் பொழுது யார் மத்தியில் நம்ம இவாஞ்சலைஸ் முதலாவது பண்ணணும்? நம்முடைய மிஷன் வேலையை வந்து இங்க செய்யணும். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில் நம்ம செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். That's what these people actually teaching us. That is one thing. Secondly, எப்படி போய் அவங்க பிரசங்கம் பண்ணிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு புல்பிட்டை போட்டு ஒரு ஸ்டேஜை போட்டு அவங்க preach பண்ணல. சரியா? That's why just now I asked you to underline, right? They began to speak to the Greeks also, telling them. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. தமிழ் பைபிளை விட இங்கிலீஷ் பைபிள் வந்து more correct, you know. They say began to speak to Greeks also, telling to them. சரி, எத்தனை பேர் மோகன் சி லாசரஸ் உடைய குருசைட பார்த்திருக்கீங்க? டிவில பார்த்திருப்பீங்க. எப்படி போன்ற கூட்டம்? ஓபன் குருசைட், ரைட்? ஒரு புல்பிட் இருக்கும், திரளான ஜனங்கள் கூடி வருவாங்க, பிரசங்கம் பண்றாங்க. சரியா? அது ஒரு விதமான ஒரு குருசைட். சரியா? the way we share the gospel. ஆனா இவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து பிரசங்கம் பண்ணல. எப்படி அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா personal evangelism. They have done personal evangelism. Personal evangelism not to the open crowd, to one to one. Okay, first, okay, personal evangelism, casual talk and witnessing to others. It talking about casual talking, okay, not necessarily preaching from the pulpit, informal communication. Example, ஸ்ட்ரீட்ல நடந்து போகிறாங்க. ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்பொழுது சரியா, யாராவது ஒரு நண்பனை பார்க்கும் பொழுது அல்லது யாராவது சரியா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும் பொழுது ஹாய் என்று சொல்லி தாங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ என்ன பண்றாங்க, கேஷுவலி சரியா அவங்களுடைய சாட்சியை வந்து என்ன பண்றாங்க, சொல்றாங்க. நடந்த சம்பவத்தை இப்பொழுது ஷேர் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்று சொல்லி கேஷுவலா என்ன பண்றாங்க, ஸ்ட்ரேஞ்சர் மத்தியில பேசுறாங்க. இப்போ வேலை செய்யற இடத்துக்கு போகிறாங்க. சரியா, அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. தோட்டத்துல வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கேஷுவலா என்ன பண்றாங்க, இப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே பேசுகிறார்கள். அதுதான் அதோடைய அர்த்தம். You understand? அப்போ இந்த சர்ச், இந்த Antioch church members நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா, preaching the gospel வந்து not necessarily only a man of God can do. இது மோகன் சி லாசரஸ் தான் வந்து preach பண்ண முடியும். People like Reinhard Bonnke தான் gospel preach பண்ணனும். நமக்கு வந்து இந்த தகுதி இல்லை என்று சரியா நம்ம இப்படியாக நம்ம திங்க் பண்றோம். பட் இந்த கான்செப்ட் மாறணும், இந்த மைண்ட் செட் மாறணும். சாதாரணவர்கள் உங்களுடைய இருக்கின்ற இடத்திலே சரியா உங்களுடைய அனுதினம் வாழ்க்கையில வந்து இத வந்து நீங்க என்ன பண்ணணும், பிராக்டீஸ் பண்ணணும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன சொல்றாரு, preaching of the gospel வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறணும். இன்னைக்கு பாஸ்டருடைய முக்கியமான ஒரு கேள்வி என்ன, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த மனப்பக்குவம் இருக்குதா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குதா? ஒரு பெரிய ஒரு கேள்வி. எப்பொழுது கடைசியாக கேஷுவலா உங்களுடைய ஃபெய்த்தை வந்து மற்றவங்க மத்தியில் நீங்க ஷேர் பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படாத உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எப்பொழுது கடைசியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து விட்னஸ் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க? ஒரு கம்பெனில வந்து 10 வருஷமா நீங்க வேலை செய்றீங்க. எப்பொழுது உங்க நண்பர்களோடு கடைசியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணி சரியா இயேசு கிறிஸ்துவை ஷேர் பண்ணுவீங்க? When was the last time you shared gospel of Jesus Christ to your colleagues? காலேஜ்ல நீங்க படிக்கலாம். எப்பொழுது கடைசியாக உங்களுடைய காலேஜ் அந்த ஃப்ரெண்டு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க பேசினீங்க? ஆதியில இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு.
இந்த சர்மன் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும். உங்களை மறுபடியும் ஸ்டர் பண்ணி ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளாய் வந்து நான் பெற்ற இந்த அனுபவத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும். பாஸ்டர், சில பேருக்கு வந்து சுவிசேஷத்தை வந்து சொல்ல தெரியாது. டசன்ட் மேட்டர். நீங்க எப்படி நீங்க ஆரம்பிக்கலாம்னா, நான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 நான் உங்களுக்கு நல்லா தெளிவா நான் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது யாராவது ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அல்லது ஸ்டார்ட் வித் யோர் இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட், யோர் ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட். சரியா? ஏன்னா அவங்க கூட தான் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க ஒரு புக்கை எடுத்து லிஸ்ட போடுங்க. மிஸ்டர் சரவணன், சிஸ்டர் கவிதா, இவங்க எல்லாம் பொட்டன்ஷியல். பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க மீனாட்சி ஆண்டி பேரை எழுதி எங்க நீங்க ஆரம்பிக்கணும்னா, ஸ்டார்ட் பை praying for them. ரெண்டாவது வந்து நீங்க என்ன செய்யலாம், பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னது, உங்க வாழ்க்கையில as a Christian எவ்வளவு நன்மை நாம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு அற்புதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். சரியா? தீர்க்கப்பட முடியாத நோயின் மத்தியில கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லது ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில வந்து கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா? அதுல ஒரு 2 சாட்சி நீங்க என்ன பண்ணலாம், மற்றவங்க மத்தியில ஷேர் பண்ணலாமே. Can you do that? நீங்க ஷேர் பண்ணலாம். 2, this is important. மூன்றாவது, அதுவும் செய்ய முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஜனங்களை வந்து சபைக்கு நீங்கள் அழைத்து கொண்டுட்டு வரலாம். bring them to the church. சர்ச்சுக்கு வரும்பொழுது எம்டியா நீங்க வரக்கூடாது. I really hope after this sermon நம்ம சர்ச் மெம்பர்ஸ்க்குள்ள ஒரு உற்சாகம் வர வேண்டும். locally I'm going to reach out. It is my duty. It's a mandate that I receive from the Lord. I want to share the gospel என்று சொல்லி, சரியா, இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு இம்மீடியட்லி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்கு இந்த ஆத்துமா பாரத்தை எனக்கு கொடுங்க. Lord, give me, Lord, the burden of the souls of God. அவர்கள் போய் சொன்னார்கள், கர்த்தருடைய கரம் வெளியப்பட்டது. அவர்கள் போய் சொன்னார்கள். அந்த நெக்ஸ்ட் வசனத்தை வாசிங்கமா. I think verse 21 if I'm not wrong. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கரம் எப்பொழுது வந்துச்சு? Can you see the point there? கர்த்தருடைய கரம் எப்பொழுது வந்துச்சு? நான் கர்த்தருடைய கரம் என்பது என்ன அர்த்தம்? Referring to God's presence, right? It referring to God's hand. கர்த்தருடைய கரம் அங்க வந்துருச்சு. அவருடைய பிரசன்னம் அங்க வந்துருச்சு. நான் எந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார்? எங்க பிஸியா சுவிசேஷத்தை சொல்லுகிறோமோ அங்க விசேஷத்த தேவ கிருபை உங்களோட இருக்கும். We only can sow the seed. உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, சரியா, சொல்லணும். சரியா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும். சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும். The moment we have done our work, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவருடைய கரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீட்டுவாரு. கர்த்தர் அவருடைய வேலையை கர்த்தர் செய்வார். இப்போ பிரச்சனை என்னது? நம்மளுடைய வேலையை நம்ம என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. சோ நீங்க உங்களுடைய பகுதியை செய்யுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவருடைய பகுதியை கர்த்தர் செய்வாரு. நான் ஒரு கருத்தை வந்து இங்க வந்து உங்களை வார்ன் பண்ணணும். Nobody can save another soul. Nobody. நமக்கு அந்த ability இல்ல. We got no ability to save another soul. Only God can save. Therefore, நம்மளுடைய வேலை என்னது? சொல்ற வேலை. God will bring the conviction into people's life. Sometimes நீங்க சொல்லுவீங்க, ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. Don't get disheartened. சரியா? நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க உங்களுடைய வேலையை பண்ணிட்டீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஏற்ற காலகட்டத்துல அந்த நபரை வந்து கர்த்தர் தொடுவாரு. Wait patiently. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். இரண்டாவது மிஷன் அவங்க என்ன பண்ணினாங்க? The second pattern of mission, global mission. Firstly, local mission. நீங்க இரண்டாவது மிஷனை பார்த்தீங்கன்னா குளோபலா, அந்த மிஷன் வந்து குளோபலா மாறுது. பாஸ்டர் கூட வாங்க. Chapter 13 now. The book of Acts chapter 13 verse 2 to 5. Acts 13 verse 2 to 5. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிடித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். என்ன அர்த்தம்னா,
ஆவியானவர் இப்பொழுது ஜனங்களுக்கு டீச் பண்றாரு. மிஷன், அருள் பணி, ஆத்மா ஆதாயம் வந்து mustn't be local only. அந்தியோக் பட்டணத்துல மாத்திரம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சுவிசேஷத்தை நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ ரெண்டு பேரை நான் என்ன பண்றேன், செப்பரேட் பண்ணி அவங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அனுப்பினார். எங்க அனுப்பினாரு? இன்ஃபேக்ட் நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா God actually sending both of them to another island called Cyprus. பாத்தீங்களா? சொந்த இடத்தை விட்டுட்டு they are going to another land called Cyprus. And for your information, from Antioch to the island Cyprus, ஏறக்குறைய 150 kilometers they got to say. Got to Cyprus, immediately what happened after அந்த வாசிங்க 4 வாசிங்க. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். அப்படியே என்ன பண்ணினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். கப்பல் ஏறி சைப்ரஸ்க்கு என்ன பண்ணிட்டார்கள், டிராவல் பண்ணிட்டாங்க. நான் சே 150 கிலோமீட்டர் they must say. எத்தனை வீக்ஸ் ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. those days யோசனை பண்ணி பாருங்க. கடல் கொந்தளிப்பு. ரெண்டாவது, இதுக்கு முன்ன அந்த இடத்துக்கு அவர்கள் போயிருப்பாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன இருக்குது, எப்படிப்பட்டவர்கள், எந்த ஜாதி, சரியா, எப்படி போன்ற ஜனங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. they got no idea about the islanders, about the people. But the key point is this: they understood ஆரம்பத்தில் அந்த mandate, not only to the local people, go to the whole world. உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்கள், ஜாதி ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்லணும் என்று சொல்லி அந்த mandate அவர்களுக்குள்ள இருந்தபடினா அவங்க என்ன பண்ணுகிறாங்க, கர்த்தர் எங்களை எங்க அனுப்புகிறாரோ நாங்க போக ரெடியா இருக்கிறோம்னு சொல்லி உடனடியாக கீழ்ப்படிந்து அவங்க என்ன பண்ணுகிறார்கள், சரியா, சொந்த நாட்டை விட்டு மற்ற இடத்துக்கு, this is what we call as a global mission, மற்ற நாட்டிலே போய் இப்பொழுது சுவிசேஷம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்கணும், இதுக்கு வந்து அழைப்பு இருக்குது. லோக்கலா மினிஸ்ட்ரி பண்ணனாங்க பாத்தீங்களா, அதுக்கு அழைப்பு இல்லை. இது வந்து ஆவியானவரே என்ன சொன்னாரு, பவுலியும் பர்னபாசையும் குறிச்செடுத்து சொன்னார். இதை நீங்க மறந்து போக கூடாது. அது டைனமிக்ஸ் இஸ் a bit different. அழைப்பு இல்லாம வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் மட்ராஸுக்கு போறேன் பாஸ்டர், நான் ஜஃப்னாக்கு போகிறேன்னு சொல்லி அப்ப ஒண்ணுமே நடக்காது. if God called you personally, நீங்க என்ன பண்ணணும், அந்த மினிஸ்ட்ரியில நீங்க என்கேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நவீன உலகத்துல வந்து ஹட்சன் டெய்லர், God called him to go to China, எல்லாத்தையும் விட்டுட்டு சைனாக்கு போனாரு. அவர் மூலமாக நிறைய சைனீஸ் got saved. Adoniram Jackson from America, God called him, God separated him, God told him to go to Burma. அவர் என்ன பண்ணினாரு, தன்னுடைய ஊழியத்தை விட்டுட்டு, வசதியை விட்டுட்டு, குடும்பத்தாரோட எங்க போனாரு, he went to Myanmar. மியான்மார்ல போய் சரியா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணினார். from English he translate to the local language. அதுக்கு பிறகு நிறைய ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ளாய் வந்தார்கள். சரியா, ரெயின்ஹார்ட் பொன்கி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, இவங்க எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணினாரு, செப்பரேட் பண்ணி God sent him to Africa. ஆப்பிரிக்கால போய் என்ன பண்ணினாரு, இந்த மிஷன் வேலையை பண்ணினாரு. you can see the blessing of God. இன்னைக்கு ஒரு கேள்வி, of course பொதுவாக எல்லாரும் எங்க மினிஸ்ட்ரி பண்ணணும், லோக்கல்ல மினிஸ்ட்ரி பண்ணணும். how many of you sense that God has called you to be a missionary? நேத்து அட்லீஸ்ட் ஒரு சகோதரி கை தூக்குனாங்க. she said next year pastor, when you go for this kind of global mission, take me along சொன்னாங்க. anybody? not shopping, I'm talking about mission. anybody? with calling இன்னும் வரல. calling வந்துச்சுன்னா please contact pastor. மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம ஜஃப்னாக்கு போகும்பொழுது, மியான்மாருக்கு போகும்பொழுது நீங்க ஃபாலோ பண்ணலாம். குளோபல் மிஷன் என்று சொல்லும் பொழுது நம்ம சர்ச்சில் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு நமக்கு ஒரு சென்டர் இருக்குது. ஒன்னு மியான்மார், இன்னொரு இடம் வந்து ஜஃப்னா. திஸ் இஸ் அவர் 2 important சென்டர். பிலீவ் மீ, ஃபார் த பாஸ்ட் 13 years, 13 வருஷம், முதல் 13 வருஷமாய் நம்ம வந்து குளோபலா திங்க் பண்ணவே இல்லை. we only concentrate on local mission. And 2 years ago, about 2 years ago, the Lord spoke to the church. கர்த்தர் தெளிவாய் சொன்னாரு, time for you to go to do global mission. கர்த்தர் இந்த வார்த்தை எங்களுக்கு சொன்ன பிறகு கர்த்தர் எங்களுக்கு 2 வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தாரு.
Jaffna and Myanmar. இன்னைக்கு சரியா today for the past about 2 years இந்த ரெண்டு ஊழியத்தை தாங்கக்கூடிய பலத்தை கத்து நம்ம அந்த கெப்பாசிட்டியை வந்து கத்து இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. every month both to Myanmar and Jaffna we have been sending about 1000 ringgit to support the mission. இந்த 2 வருஷமாக நம்ம சென்ட் பண்றோம். எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னா நாங்கள் இப்படியாக மிஷன் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி கேள்விப்பட்ட பிறகு சிலர் வந்து கேள்விப்பட்ட பிறகு they came forward to support the ministry. இந்த வருஷத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங் வந்து நம்ம என்ன பண்ணணும், மியான்மர் சபைக்கு இந்த மியான்மர்ல இருக்கின்ற பாஸ்டர் குளோரியா பாஸ்டர் ராஜுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங் வந்து நாங்க கட்டி கொடுத்திருக்கிறோம். கம்ப்ளீட் ரெடி. சரி, அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்த வருஷம் வந்து ஜஃப்னால வந்து பாஸ்டர் ரதிபன் இருக்கிறாரு. ஆராதிக்கிறதுக்கு அவருக்கு இந்த மாதிரி தெய்வ ஆலயம் கூட ஒரு குடிசையில வந்து தங்கி அந்த இடத்துல கர்த்தரை அவங்க ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க ஏழ்மையான ஜனங்கள். அப்போ நாங்க எடுத்த தீர்மானம் என்னதுன்னா, next year only 2 days ago for your information the church has approved to give about 20 to 30,000 ringgit. சரியா, காசு கொடுக்கலாம்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. Praise God, we have that money. Next year we going to send that money, but the whole project going to cost us maybe about, I suspect about 80 to 100,000. 80 to 100,000 இருந்தாதான் ஒரு பேசிக் கட்டடத்தை என்ன பண்ணலாம், கட்டி கொடுக்கலாம். நான் எப்படி நீங்க சப்போர்ட் பண்ண போகிறீங்க? So pastor என்ன அப்பீல் பண்றேன்னா, firstly please pray for the mission work. மியான்மர்க்காக ஜெபிங்க, ஜஃப்னாக்காக ஜெபிங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அப்படி உங்களால போக முடியலனா, பாஸ்டர் I don't feel God has called me for this specific ministry, but நான் என்ன செய்ய முடியும், மாசந்தோறும் ஒரு 10 வெள்ளி, மாசந்தோறும் ஒரு 20 வெள்ளி பாஸ்டர் இந்த மிஷனுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன்னு சொல்லி ஒரு குறைஞ்ச தொகை. Can you imagine each of you ஒரு 20 ringgit 30 ringgit இந்த பில்டிங் நீங்க கொடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன் அந்த பில்டிங் அந்த காசு வந்து அந்த ஊழியத்துக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். நம்ம சர்ச்சில் மிஷன் பண்ணுகிறார்கள், பாஸ்டருக்கு தேவை இருக்குது, அந்த பில்டிங் நம்ம கட்டி கொடுப்போம் என்று சொல்லி அந்த பாரம் நமக்கு இருந்துச்சுன்னா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக I believe by next year end we can complete the project. By next year சரியா border திறந்துட்டாங்கன்னா, pastor was thinking when they start to build that project, I thought I want to take a break from the church for 1 month helping Pastor Radiban to do some contract work. I just want to encourage all of you to get involved in this global mission. Amen சொல்லுங்க. ரெண்டு மிஷன், நம்முடைய லோக்கல் மிஷன், நம்முடைய குளோபல் மிஷன். இந்த ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும், கை கொடுக்கணும், get involved. I believe one day God will expand the ministry, God will expand His kingdom in this church. Amen சொல்லுவோமா? Come let us pray. Pray for ஸ்தோத்திரம்.